ஹalleluya. Hallelujah. உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I'd like to welcome you all with our Christmas greetings. உலகம் முழுவதிலும் விசேஷமாய் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளுக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். I'd like to welcome you all for everyone who's celebrating today, the day of Christmas, the day where our Savior Christ has come to this earth. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We are celebrating the day that our Lord Jesus Christ has been born into this earth. மகிழ்ச்சியான நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We are celebrating this joyous day. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, My dearly beloved children of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைக்கும்படி இந்த பூமியிலே பிறந்தார். God was born into this earth so that we may live. அந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். And that is the day that we are celebrating today. நீங்களும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். You may join us and we can glorify the name of the Lord together. நாங்கள் வேதத்திலே இருந்து ஒரு வேத பகுதியை வாசித்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். We're going to read a portion from the Bible and we're going to worship the Lord. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இருந்து 14 வசனங்கள் வரையிலும் வாசிக்க போறோம். We're going to read from Luke chapter 2 verses 10 to 14. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். But the angel said to them, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Today in the town of David, a Savior has been born to you. He is the Messiah, the Lord." பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். This will be a sign to you. You will find a baby wrapped in cloths and lying in a manger. அந்த சமமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. Suddenly a great company of the heavenly host appeared with the angel, praising and saying, "Glory to God in the highest heaven, and on earth peace to those on whom his favor rests." ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God, உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஒரு நல்ல செய்தி, சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. this is a message that will bring joy. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பிறந்திருக்கிறார். God has been born into this earth for us. அந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்க தேவ தூதர்கள் தோன்றி, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. We can see that the heavenly host appeared with the angel, praising God and saying, "Glory to God in the highest heaven, and on earth peace to those on whom his favor rests." எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, HFTV நேயர்களே, HFTV viewers, அருமையான தேவ சபை பிள்ளைகளே, my dearly beloved church members, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்வாழ்த்துக்கள். I'd like to bring you all the sweet the greetings, season's greetings to you all. நம்மோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்போமா? Shall we all join together and worship the Lord? ஹல்லேலூயா. Hallelujah. மகிழ்ச்சியோடு கூட அவரை ஆராதிப்போம். Let's all worship him with gladness. Deus
உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர். செய்வோம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர். செய்வோம் சித்தம். இந்த பூமியிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமியிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, கரங்களை உயர்த்தி ஹalleluya. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூடும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூடும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோரி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோரி சோத்திரமே. பாவங்களை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவங்களை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க
ஆண்டவரே உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை. எங்களை நேசித்து ஆண்டவரே உம்முடைய குமாரனை எங்களுக்கு தந்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரே ஆண்டவரே. தகப்பனை உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை திறந்தீரே, எங்களுடைய செவிகளை திறந்தீரே ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உன்னதத்திலே இருந்து எல்லா மகிமையையும் திறந்து ஆண்டவரே எங்களை தேடி வந்தீரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றிகளோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உம்மை நன்றிகளோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஓ உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது The reason why our Lord Jesus Christ was born into this earth, நமக்கு ஒரு கொண்டாட்டத்துக்காக அல்ல. it is not for a celebration. அவர் இந்த பூமியிலே பிறந்ததனுடைய நோக்கமே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்ப்பதற்காக. It is so that He can save us and forgive us our sins. அவர் பிறக்கும் போதே இறக்கின்ற செய்தியோடு கூட வந்தார். அருமையானவர்களே, He came with the news that He has come for us and that He will die for us. எங்களுடைய என்னுடைய உங்களுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படியாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். Jesus Christ was born into this earth for you and me so that He can go and crucify for all our sins. அப்படியாக எங்கள் பாவங்களை தீர்க்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாங்கள் பாட போகிறோம். And so glorify His name, our Lamb of God, and sing this song. Hallelujah. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உலோகம் வந்தாரையா, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் உலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஓ தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை வெறுத்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தரம் பிடித்து
ஆராதிக்கிறோம். Oh, hallelujah. Hallelujah. உம்மை நன்றியோடு ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. சுவாமி. Hallelujah. Hallelujah. ஓ ஆண்டவரே, நீர் வைரத்தை கேட்கவில்லை ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை கேட்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, உள்ளங்களிலே ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிறீர். ஹalleluya. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஹalleluya. சாஷ்டாங்கமாய் நாங்கள் விழுந்து அவரை நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம். ஹalleluya. எங்களுக்காக பிறந்தவர் உன்னத குமாரன். ஹalleluya. தேவகுமாரன். அவருக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து குனிந்து விழுந்து அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஹalleluya. Let us all come together and adore him, all of us who are faithful, joyful and triumphant. அப்படியாக நாங்கள் இந்த பாடலை பாடி அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. take in front of you, Lord. Hallelujah. We give all the glory to you. Hallelujah. We adore you. Hallelujah. We praise you. We praise you. We praise you, Lord. Hallelujah. We praise you. Thank you, Jesus. Thank you for this day. Thank you for this Christmas day. Thank you for the first Christmas. We praise you. We praise you. We praise you, Lord. Hallelujah. ஆண்டவரே பாவிகளாகிய எங்களை தேடி ஆண்டவரே அம்மா இந்த பூமிக்கு வந்தவரே அம்மா இந்த நாளை ஆண்டவரே அம்மா மனதிலே வைத்து ஆண்டவரே நமக்கு நன்றி சொல்லுவோம் அம்மா பணிந்து குளித்து ஆண்டவரே ஆராதிக்கிறோம்
ஆண்டவரே. Oh, உம்முடைய hallelujah. நாமத்தை Oh, மகிமைப்படுத்துகிறோம். hallelujah. உம்முடைய நாமத்தை Hallelujah. எங்களுக்காக ஆண்டவரே, அப்பா இந்த பூமியிலே பிறந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய மாம்சத்திலே எங்களுடைய ஆண்டவரே பாடுகளை சுமந்தீரே. ஆண்டவரே, உம்மை நன்றிகளோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நன்னாளிலே, இந்த பொன்னாளிலே என் தெய்வமே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ பிறந்ததினால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே வெளிச்சத்தை தந்தீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இம்மட்டு நேரமாய் உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை தொழுது கொண்ட நீர் எங்களுக்கு உதவி செய்கிற மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து கர்த்தாவே வருகிற ஒவ்வொரு காரியங்களை நீர் பொறுப்படுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை ஆண்டவரை அவர்கள் உம்மை அறியாமல் இருந்தால் இன்றைய நாளிலே உம்மை அறியும்படியாய் என் தகப்பனை அவருடைய உள்ளங்களிலே நீர் வாசம் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என் ஆண்டவரே. அப்பா, நீ கேட்கிறது எல்லாமே அவர்களுடைய உள்ளங்களை மட்டும்தான் தகப்பனே. அவர்களிடத்திலிருந்து எவனையும் நீர் கேட்கவில்லை ஆண்டவரே. என் தகப்பனை இந்த நாளிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆங்காங்கே அப்பா மனம் ஆண்டவரை சோர்ந்து போய் உடைந்து போய் உள்ளம் கலங்கி ஏந்தி ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன். அவர்களோடு நீர் இடைப்படிவீராக. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணப்படுத்தி ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய ஒரு வார்த்தை வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. It's welcome you all in the mighty name of Jesus. இந்த நாளிலே தாமே நாங்கள் கிறிஸ்துமஸ் நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே, At this time that we are celebrating Christmas, நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் திருவருகை நாட்களை நாங்கள் கொண்டாடி இந்த கிறிஸ்துமஸ் நாளை எதிர்பார்த்து நாங்கள் கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறோம். we have been celebrating Christmas and remembering the times of Advent. Every week we have had a topic. ஆம், நாங்கள் அங்கே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் முதலாவது மெழுகுதிரி, நாங்கள் கடைசி மெழுகுதிரியை நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் அதை ஏற்றியிருந்தோம். The last candle that we lit it last Sunday. இப்பொழுது நாங்கள் கடைசி மெழுகுதிரியாக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை முன்னிட்டுதான் அந்த மெழுகுதிரியை நாங்கள் இப்பொழுது ஏற்றப் போகிறோம். And today as we're celebrating the birth of Jesus Christ, we are going to light the candle of Jesus. Hallelujah. இந்த மெழுகுதிரியை நான் ஏற்றுவதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். I will be lighting this last candle here today. So, as we have come to the last Advent, இந்த நாளிலே கடைசி திருவருகை நாட்களை எதிர்பார்த்திருந்தோம். இன்றைய நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். so I would like to just give a small summary of the candles that we lit the past couple of weeks. நாங்கள் கடந்த கிழமை முழுக்கிலும் வாரங்களிலே நாங்கள் திருவருகை நாட்களை எண்ணி நாங்கள் ஏற்படுத்தின ஒவ்வொரு காரியத்தை குறித்து நான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு பேசப் போகிறேன். So the first candle that we lit was the candle of hope.
நாங்கள் முதலாவது ஏற்றிய அந்த மெழுகுதிரி நம்பிக்கையின் மெழுகுதிரியாக இருக்கிறது. It's called the prophecy candle. அது மாத்திரமல்ல, அது ஒரு தீர்க்க தரிசன மெழுகுதிரியாக இருக்கிறது. And this candle we reflected on where the promise of light breaking the darkness symbolizes the hope of Christ's coming. இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற அந்த இரட்சகர் இந்த பூமிக்கு வருகிற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக முதலாவது கிழமை அதை நாங்கள் சிந்திக்கும்படியாக அதை ஏற்றியிருந்தோம். It is to consider how hope strengthens us, our faith in difficult times. அங்கே அந்த நம்பிக்கை எங்களுடைய கஷ்டமான நேரங்களில் அது எப்படி எங்களை பலப்படுத்தினதை நாங்கள் பார்த்திருந்தோம். And the second candle that we lit was the candle of peace. நாங்கள் இரண்டாவது மெழுகுதிரியாக அதை ஏற்றிருந்தோம். அது சமாதானத்தின் மெழுகுதிரியாக இருந்தது, which focused on Jesus as being the Prince of Peace. அது எதை குறித்தது என்று சொன்னால் சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை அது குறித்திருந்தது. அதை நினைவு கூறும்படியாக நாங்கள் அதை ஏற்றிருந்தோம். And I hope you took that time to reflect on how God can bring peace into your life and others. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் கூட அந்த மெழுகுதிரி ஏற்ற அந்த நேரத்தில் நீங்கள் தேவன் எப்படியான சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்திருப்பீர்கள். And then after that we lit the next week we lit the candle of joy. நாங்கள் அதற்கு பிறகு நாங்கள் ஏற்றிய மெழுகுதிரியின் பெயர் அங்கே சந்தோஷம் என்று சொல்லப்படுகிற மெழுகுதிரி. It's reflected on the joy of the shepherds as Jesus' birth. அது மாத்திரமல்ல, அங்கே மேய்ப்பர்களின் அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அங்கே கலந்து கொண்டார்கள். அதை குறித்து அங்கே வெளிப்படுத்தின அந்த மெழுகுதிரியாக அது இருந்தது. And there you should have reflected on how joy can be cultivated in times of life's challenges. அது என்னத்தை நினைவுறுத்துகிறது சொன்னால், வாழ்க்கையில துன்பங்கள் பிரச்சனைகள் எங்களை சூழ்கிற பொழுது எந்த தேவ சமாதானம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமோ என்பதை நாங்கள் அதை சிந்திக்கும்படியாக அந்த மெழுகுதிரியை நாங்கள் அங்கே மூன்றாவது கிழமையில் நாங்கள் ஏற்றியிருந்தோம். And in week 4 we lit the candle of love. நாங்கள் அதற்கு பின்பாக நாங்கள் அன்பு என்று சொல்லப்படுகிற மெழுகுதிரியை நாங்கள் ஏற்றியிருந்தோம். And that was to reflect on how great God's love was, that He gave His one begotten Son for us. பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து எவ்வளவாக அந்த அன்பை அங்கே வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை அது நினைவுகூரும்படியாக அந்த நேசத்தின் மெழுகுதிரியை நாங்கள் ஏற்றியிருந்தோம். And through His love He brought us our salvation. அது மாத்திரமல்ல, அவருடைய அந்த நேசத்தினாலே எங்களுக்கு ரட்சிப்பை அவர் தந்திருந்தார் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். And now we have come to the Christmas day, the birth of Jesus Christ. இப்பொழுது நாங்கள் அந்த எதிர்பார்த்திருந்த அந்த நாள் கிறிஸ்துவின் முதல் வருகை அந்த பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். We have to remember that the heart of this season is not found in the decorations, the meals, or even the presents. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால், இந்த கொண்டாட்டத்திலே முக்கிய இடத்தை பெறுவது அங்கே அலங்காரங்களோ இல்லை என்றால் கொண்டாட்டங்களோ அங்கே சாப்பாடோ இவைகள் அல்ல முதலிடத்தை பிடிக்க வேண்டியது. The true reason is that we celebrate Christmas Day is so that we can remember the greatest gifts of all, which is the Son, Jesus Christ. அங்கே உண்மையான கொண்டாட்டம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தெய்வம் எங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த நாளை நாங்கள் கொண்டாடி இருக்கோம். அதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். And this gift is eternal, personal and transformative. அது மாத்திரமல்ல, இந்த பரிசானது அது நித்திய ஜீவன், அது எங்களோட கூட என்றுமே அது இருக்கிறதாக இருக்கிறது. So I would like to read that verse, Luke chapter 2 verses 10 and 11. நாங்கள் இந்த வேளையில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்க போகிறோம். But the angel said to them, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people." தூதன் அவர்களிடம் சொல்லினான், பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு சந்தோஷமான விசேஷங்களை அறிவிக்க வந்துள்ளேன். இன்றைய தாவீதின் நகரத்தில் உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர் கிறிஸ்து கர்த்தர். இது வித்தியாசமான டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம் உங்களுக்கு, என்றாலும் அது ஒரே காரியத்தை தான் நாங்க சொல்லுகிறது. Today in the town of David a savior has been born to you. He is the Messiah, the Lord. நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற இரட்சகரை நாங்க பார்க்கிறோம். The first point that I would like to look at is that the gift, our Lord Jesus Christ, He brings joy. நான் முதலாவது காரியமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து என்று சொல்லுகிற இரட்சகர் அவர் எங்களுடைய அன்பின் பரிசாக அவர் எங்களுக்குள்ளாக வந்திருக்கிறார். So we can read that in Luke chapter 2 verse 10. It said, "But the angel said to them, 'Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people.'"
அங்கே நாங்கள் வாசித்திருந்தோம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். So it said that the angel came to the shepherds with an announcement that was filled with joy. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தேவதூதர்கள் ஒரு அறிவித்தலோடு கூட அங்கே மேய்ப்பர்களை சந்திக்க வந்ததை நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். And why was that? ஏன் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள்? Because the birth of Jesus changed everything. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது அங்கே எல்லா விதத்திலேயும் ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வரதாக இருக்கிறது. Because in a world full of fear, hopelessness and sadness and brokenness, Jesus brought hope and peace. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே உடைக்கப்பட்ட கவலையிலே பாவத்திலே நிறைந்திருக்க அந்த சமாதானம் இல்லாத அந்த உலகத்துக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிற ஒரு தெய்வமாக அவர் வந்து பிறந்ததை நாங்கள் பார்க்கிறோம். What a great thing that is, amen? ஆமென். அப்படியான ஒரு காரியம், எவ்வளவு பெரிய காரியம். ஆமென். This joy is not a fleeting feeling tied to our circumstances. இந்த சந்தோஷமானது எங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு உட்பட்டதான ஒரு சந்தோஷம் அல்ல. It is a deep, unshakable joy that comes from knowing we are loved and saved by God. ஏனென்று சொன்னால் இது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் நாங்கள் நம்புகிற அந்த தெய்வனிடத்திலிருந்து இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் எங்களுக்கு வருகிறபடியா. Also, secondly, I would like to say that the gift of our Lord Jesus Christ is for everyone. It's not for just Christians. நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த ஒரு நல்ல காரியம் என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற இந்த பரிசானது இது எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே அல்ல, இது எல்லாருக்கும் ஒரு பரிசாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். We can read this in John chapter 3 verse 16. நாங்கள் யோவான் அதிகாரத்தில் இதை குறித்து நாங்கள் வாசிக்கலாம். For God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3:16 சொல்லுகிறது, அவர்களை விசுவாசிக்கிற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். This verse is a great reminder, just like I mentioned, that Jesus came for the whole world. He wants to take all of us, not just a single group of people. He wants to take all of us to heaven. நான் பார்க்கிறோம், நான் முதலில் உங்களுக்கு சொன்னது போல அவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காக மாத்திரம் இந்த உலகத்துக்கு வரவில்லை. ஆனால் அவர் எல்லாவற்றுக்காக இங்கே என்ன சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசிக்க தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க எவனோ என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் எல்லாரையும் அவர் அங்கே தன்னுடைய ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்காக வந்திருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். So he sent him. Doesn't matter your background or your status or the past mistakes. அவர் உங்களுடைய பின்னணியை பொறுத்தோ அல்லது இல்லைஎன்றால் நீங்கள் இப்படியான ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர், இப்படியான ஒரு உயர்பலத்தை சேர்ந்தவர் என்று சொன்னோம், அவங்களுக்காக மாத்திரம் அவர் வரவில்லை, அவர் எல்லாருக்காகவும் அங்கே வந்தார் என்று சொல்வதை வெளிப்படுவதற்காகவே அங்கே அது சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். And this is why the angel said, I will bring you good news that will cause great joy for all the people. அதனால்தான் அங்கே தேவதூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன், உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் இந்த நற்செய்தியை நான் கொண்டு வருகிறேன் சொல்லி அங்கே தூதர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். So the gift of Jesus is inclusive and no one is beyond his reach. நாங்கள் பார்க்கிறோம் அந்த சந்தோஷத்திலே, அந்த செய்தியிலே, அந்த கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அந்த பரிசும் அங்கே உள்ளடங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Amen. The next point I would like to look at is that the gift of God, our Lord Jesus Christ, is eternal. அடுத்த காரியம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னன்னு சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற பரிசு அது இன்மைக்கு மட்டுமல்ல, அது நித்திய ஜீவனுக்காக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். And we can read this in Romans chapter 6 verse 33. நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாங்கள் இதை பார்க்கக்கூடும். For the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our God. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. So if we see in our day-to-day lives, as we're celebrating Christmas today,
நாங்கள் இந்த ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பார்க்கலாம். இன்று நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே We exchange gifts between us, and they may wear out, they might break, or they'll perish. நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் அநேகர் எங்களுக்குள்ளே பரிசுகளை நாங்கள் பரிமாறிக்கொள்ளுகிறோம். அந்த பரிசை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நாளைக்கு சில பரிசுகள் இருக்கும், சிலது உடைந்து விடும், சிலது மறந்து போய்விடும், சிலது முடிந்து போய்விடும். And some might even be forgotten about. சில பரிசுகள் நாங்கள் அவர்கள் இதைத்தான் கொடுத்தார்களா என்று மறந்து போகிற பரிசுகள் கூட எங்கள் வாழ்க்கையில் உண்டு. But we can see here that the gift of Jesus is eternal. ஆனால் நாங்கள் இதில் பார்க்கிறோம், அங்கு கிறிஸ்து என்று சொல்கிற அந்த கிருபை வரம் எங்களுக்கு கிடைத்தது, அது ஒரு நித்திய ஜீவனுக்குரியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். Through Jesus, we are offered forgiveness and the promise of eternal life with God. நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு எங்கள் பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறதை உண்டு அங்கே உறுதிப்படப்படுகிறதை பார்க்கிறோம். It's a gift that will never fade. ஆம், அந்த பரிசு கிறிஸ்து என்னும் பரிசு அது எங்கள் வாழ்க்கையில அது ஒரு நாள் மறைந்து போகாது, அது தோல்வி அடையாது. The last point that I want to look at is that the gift of Jesus Christ has to be received. அது மாத்திரமல்ல, கடைசியாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற இந்த பரிசு அது பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பரிசாக இருக்கிறது. And we can read this in Ephesians chapter 2 verses 8 to 9. நாங்கள் அதை எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே நாங்கள் பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 இப்படியாக சொல்லுகிறது. It says, "For it is by grace you have been saved through faith, and this is not from yourselves. It is the gift of God, not by works, so that no one can boast." அங்கே சொல்லப்படுறது எபேசியர் 2:8-9 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால் உண்டானதல்ல என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Since the beauty of a gift is that it's free. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் இந்த பரிசின் அழகான காரியம் என்னவென்று சொன்னால், அது எங்களுக்கு அங்கே காசுக்காக அல்ல, அங்கே இனாமாக அது கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். And salvation, it cannot be earned through work of our good deeds or hard work. நாங்கள் பார்க்கிறோம், ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நாங்கள் அங்கே எங்களுடைய கிரியையினாலே அது பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் அது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். The verse that we just read, it tells us that by grace we are saved and through faith. நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வாசித்த அங்கே வசனம் சொல்றது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். But the key of this is இதிலே முக்கியமான காரியம் என்னவென்றால், that a gift must be received. அங்கே பரிசு என்று சொல்லப்படுகிறது ஒன்று, அது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். We will not able to benefit from this unless we open our hearts, open the doors for Jesus to come in and to be received. அந்த பரிசு கிறிஸ்தியன் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை அனுபவிப்பதற்கு நீங்கள் அதை திறக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பங்காக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரிசின் முழுமையை நீங்கள் அடைய முடியும். So this is time for you to reflect and ask yourself, have you opened your doors? Have you accepted Jesus into your life? Have you received that gift? இந்த நாளிலே நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்ன? அந்த கிறிஸ்துவின் பரிசை நீங்கள் உங்கள் இதயத்திலே பெற்றிருக்கிறீர்களா? அந்த கிறிஸ்துவுக்கு உங்கள் இதயத்தை திறந்து அந்த இதயத்திலே அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. And if you haven't, today might be that day so that you can take that action, that first step to open your heart to the Lord and to accept Him. அப்படி நீங்கள் அவரை உங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இது உங்களுடைய நல்ல நாளாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் இந்த நாளாக இருக்கிறது. And if you'd like to take that first step, we will definitely pray for you. ஆம், நீங்கள் கிறிஸ்துவின் இரட்சகரை உங்களுடைய இதயத்தில் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பப்படுவீர்கள் என்று சொன்னால் இன்றைய நாளிலே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். I would like to read one last verse. நான் கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். From 2 Corinthians chapter 9 verse 15. அங்கே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். It says, "Thanks be to God for His indescribable gift." தேவன் அருளி சொல்லி முடியாத ஈவுக்காக
அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. And I would like you to remember this verse as we close. இந்த நாளில நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்ற நேரத்தில் இந்த வசனத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் வைக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். As we're also coming to the end of this year, it's time to reflect on this past year and give thanks to the Lord for what He has done in your life in this past year. நாங்கள் இந்த வருடத்தின் கடைசியை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் இதுவும் ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் இதை குறித்து சிந்தித்து அவர் கொடுத்த இந்த பரிசை குறித்து நீங்க சிந்திப்பது மாத்திரமல்ல, அவர் வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிற ஒரு காலமாக இருக்கிறது. As we are closing now, I would like to let us all remember that Christmas is more than the things we see around us. நாங்கள் இந்த முடிவுக்கு வருகிற இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துமஸ் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கிற எங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த காரியம் மட்டுமல்ல. It's about the incredible love of God. தேவனுடைய மகா மேன்மையான அன்பை நினைவு கூறுகிற ஒரு நாளாக தான் இதை நாங்கள் கொண்டாட வேண்டியதாக இருக்கிறது. Which He showed to us through the gift of Jesus, of His Son. நாங்கள் பார்க்கிறோம், அவர் அங்கே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பரிசாக இந்த உலகத்துக்கு எங்களை கொடுத்து எங்களை இவ்வளவாக அவர் நேசித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Today we should thank God for this indescribable gift, and we have to let this truth fill our hearts with joy and peace. நாங்கள் இந்த நாளிலே தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் தன்னுடைய மகன் நன்றியில மனதோடு நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறீர்கள். அவர் கொடுத்த அந்த பரிசை நாங்கள் நினைவு கூறவும், அவர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு தன்னுடைய மகனை கொடுத்ததை நாங்கள் நினைவு கூர்ந்தபடி நாங்கள் கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். May we leave here today filled with gratitude, knowing that the greatest gift we've received is Jesus Christ. இன்று நாளிலே நாங்கள் இங்கிருந்து நாங்கள் செல்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்ற மிகப்பெரிய பரிசு இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து அவரோடு கூட நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். I would like to wish you all a Merry Christmas and that His love will be with you all. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். மற்றும் அவருடைய அன்பு உங்களோடு கூட தொடர்ந்து இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். And I would like to end in prayer now. நாங்கள் இந்த வேளை உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Bow your heads with me. அல்லேலூயா. என்னோடு கூட தலை வணங்கி ஜெபத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். Dear Heavenly Father, we thank you for this day. ஆண்டவர் பரலோக தந்தை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. Lord, we thank you, Father, that you have given us this indescribable gift, oh Father. ஆண்டவரே, வர்ணிக்க முடியாத அருமையான பரிசை ஆண்டவரே தேவனே இந்த நாளில் எங்களுக்கு நீ கொடுத்த இந்த நன்னாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. Lord, you've caused us such great joy, oh Father. ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த அன்பு ஆண்டவரே அப்பா சுவாமி எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை எண்ணி முடியாத நேசத்தை சந்தோஷத்தை அது கொடுத்ததாக இருக்கிறது சுவாமி. Lord, we're here, oh Father, to be thankful, oh Father, to show our gratitude. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த சமூகத்திலே அப்பா உமக்கு நன்றி கூறும்படியாக, அப்பா உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை உயர்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, on this day, oh Father, for those who have not received you yet, oh Father, the gift, Lord Jesus, Lord, we ask, oh Father, that you will be with them and that you will, that the people will open their hearts for you, Father, so you will go and be and live in their hearts, Lord. ஆண்டவரே, இந்த நாளுக்குள்ள சாமி உம்மை தன்னுடைய இரட்சகராக தன்னுடைய இதயத்திலே பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே அப்பா நீ பெரிய தொடுதலை கொடுத்து சாமி அவர்கள் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி ஆண்டவரே அந்த மகா பெரிய அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, I'm praying for everyone, oh Father, who is celebrating Christmas today, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் தாம சுவாமி ஆண்டவரே அப்பா இந்த நீர் பிறந்த இந்த நன்னாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, I hope, oh Father, they will remember that you are the reason for this season, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி உங்க பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே நித்திய ஆண்டவரே உண்மையான தெய்வம் என்று அறிந்து சுவாமி ஆண்டவரே உங்க பிறந்த தினத்தை ஆண்டவரே உங்க நேசத்தை நினைத்து அவர்கள் கொண்டாடி உதவி செய்யுங்க. Lord, may you be with all the families, Lord, who will
will be celebrating and that they will be protected, Lord, and they will have a good time, Lord. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சந்தோஷத்துடைய சமாதானத்தையும் ஆண்டவரே இந்த நல்ல நாட்களை அவர்கள் கொண்டாட நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. But I'm also praying for those who are lonely in these times of Christmas, Lord. ஆண்டவரே அது மாத்திரமல்ல சுவாமி, ஆண்டவரே இந்த சந்தோஷமான நாட்களில தனிமையில சுவாமி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்த அவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. Lord, we pray, Lord Father, that you will be their friend, Lord, that you will be their shelter, Lord Father, that you will be the one that they can speak to, Lord. ஆண்டவரே இந்த நாள்ல சுவாமி நீர் அவர்களுடைய அரணாக கோட்டையாக ஆண்டவரே அவர்களுடைய நண்பனாக ஆண்டவரே அவர்களை போஷிக்கிறவனாக ஆண்டவரே அப்பா நீங்கள் இருந்து ஆண்டவரே அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் சுவாமி. Lord, may you fill their hearts with joy and peace, Lord. ஆண்டவரே அவர்கள் இதயத்தையும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் ஆண்டவரே சமாதானத்தையும் ஆண்டவரே நம்பிக்கையை நீர் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, may you guide and be with each and every one of us, Lord. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே அப்பா நீர் இந்த நல்ல நாட்களை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. In the name of Lord Jesus Christ, I pray. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிற நல்ல பிதாவே. Amen. ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிற இந்த நாள் மாத்திரமல்ல இந்த மறு வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுமே இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. இன்று மகள் கொண்டு வந்த அந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe the sermon that my daughter brought to you was a blessing to you. அவர் அங்கே சந்தோஷத்தை கொண்டு வருகிற பரிசாக எங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். Our Lord Jesus Christ has come as a gift for joy. அவர் எங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அவர் பரிசாக வந்திருக்கிறார். He has not come as a gift just for us Christians but for everyone. அவர் இன்று நாளில் உடைந்து போகிற பரிசாக அல்ல, நித்திய ஜீவனாக எங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் இருக்கிறவராக அவர் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். He's not the gift that fades away or wears out. He's the gift that is eternal. அவரை நாங்கள் பெற்றுக்கொண்டபடியால் அவருடைய மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்று சொல்லி நான் இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறேன். And as we receive this gift of Jesus Christ, I would like to bless you with this. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. எல்லாரும் சந்தோஷமாக குடும்பங்களோடு நண்பர்களோடு இந்த நல்ல நாட்களை நீங்க செலவழிக்கும்படியாக நான் உங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். I'd like to wish you all a wonderful time ahead at this time of Christmas with your friends and families. Everyone around you. அது மாத்திரமல்ல நீங்க ஃபயர் ஒர்க் செய்யணும்னா கவனமாக அவதானமாக பெரியவர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக அதை செய்யும்படியாக நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். I'd like to warn you as well to be careful when you are going to light fireworks, that your safety is first. அதுதான் உங்களை ஆசீர்வாதமாக மறுபடியுமாக நாங்கள் பழைய வருடத்துக்கு அடுத்த ஞாயிறு ஆராதனை உங்களை சந்திக்கும் வரை அதுதான் உங்களை ஆசீர்வதிப்பார். May God be with you until we meet again for the last service of this year. Amen. Amen.